ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு மசாலா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 80% குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு கடாயில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வறுபட்டு அதுலேருந்து வாசம் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் லேசாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வெண்டைக்காய், கத்திரிக்காய் பொரியலுக்கு சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போது இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா வதங்குற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்மளோட செட்டிநாடு மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.